அஸ்ஸலாமு அலைக்கும். தயிர் சாதம் எப்படி பண்ணாலும் கெட்டிப்பட்டு போயிடுது, இல்லை புளிச்சு போயிடுதா? அப்போது இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஹோட்டல் ஸ்டைல் தயிர் சாதம் எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாமா? தயிர் சாதத்தை மெயினாக பச்சரிசியில் தான் ஆக்கணும். புது பச்சரிசியாக பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே களைஞ்சி அதை ஊற விட்டு வச்சுக்கிட்டோன்னா சோறு வேகும்போது நல்ல மசிய வேகும். அந்த அரிசி அதுக்கு தேவையான தண்ணியை முன்கூட்டியே எடுத்துக்கோங்க. அதனால் நான் களைஞ்சிட்டு ஒரு பங்குக்கு 2 பங்கு தண்ணி, அதாவது நான் 1.5 கப் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 3 கப்பு நல்ல தண்ணி ஊற்றி நான் ஊற விட்டுக்கிறேன். தயிர் சாதத்துக்கு சாதம் நல்லா குழஞ்சி வெந்திருக்கணும். அதுக்காக நம்ம யூஸ்ஃபுல்லாக ஊற்றுறதுக்கு மேலே 1/2 கப்பு தண்ணி கூடவே ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா அரிசி அரை மணி நேரம் ஊறிடுச்சு. 1/2 பங்கு உப்பு போட்டு நான் இதை வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். இதுக்கிடையில் நம்ம சாதத்துக்கு தேவையான மற்ற பொருட்களையும் ரெடி பண்ணிக்குவோம். தயிர் சாதத்துக்கு புளிக்காத தண்ணியாக இல்லாத கெட்டியான தயிர் தான் தேவைப்படும். அதனால் இந்த மாதிரி ஒரு வடித்தட்டில் வடிய விட்டு வச்சுக்கலாம். அது தண்ணி தனியாக, க்ரீமியான தயிர் தனியான்னு வந்துடும். சோறுமே நல்லா கொலைய மசிய வெந்துருச்சு. சோறு சூடாக இருக்க போகும்போது தயிர் சாதத்துக்குள்ள ப்ராசஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடணும். எப்படி நம்ம கொடுத்த தண்ணிக்கு நல்லா குழஞ்சி பர்ஃபெக்டாக சோறு வெந்திருக்குறத பாருங்கள். சோறு உதிரி உதிரியாக இருந்தாலும் தயிர் சாதம் நல்லா இருக்காது. அதே மாதிரி சோறு சூடாக இருக்க போகும்போது நீங்கள் தயிரை ஆட் பண்ணிட்டாலும் தயிர் திரிஞ்சு போயிடும். இப்போது இந்த சாதம் சூடாக இருக்க போகும்போதே நான் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். வீடியோ பர்பஸ்க்காக நான் வேறு பவுலில் காட்டுறேன், நீங்கள் அதே சட்டிலேயே பண்ணலாம். இப்போது ஒரு 1/2 லிட்டர் பாலை நான் காய்ச்சி வச்சுருக்கிறேன். பால் ஃபுல் க்ரீம் மில்காக பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே ஆட் பண்ணி நான் நல்லா மிக்ஸ் கொடுத்து வச்சுக்கிறேன். இந்த மாதிரி தயிர் சாதத்துக்கு சின்ன சின்ன டிப்ஸை பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணாவே பர்ஃபெக்டான தயிர் சாதம் நம்மளால் பண்ண முடியும். இப்போ சாதம் சூடாக இருக்க போகும்போது ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், ஒரு கேரட்டை நான் திருவி உள்ளே சேர்த்துக்கிறேன். சில பேர் தாளிப்பில் காய்கறி சேர்ப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி சாதத்தில் சேர்க்க போகும்போது சாதம் சீக்கிரமே புளிக்காமல் இருக்கும். 1/2 பாகம் சோறு ஆறி இருக்க போகும்போது 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் உள்ளே சேர்த்துக்கோங்க. பட்டரை நம்ம சோறு சூடாக இருக்க போகும்போதே சேர்த்துட்டா அது உருகி வெண்ணெய் மாதிரி போயிடும். அது இப்படி சேர்க்க போகும்போது க்ரீமியான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்ததுக்கப்புறம் நம்ம வடித்து வச்சுருந்த தயிரையும் சேர்த்துக்கலாம். அவசியம் ஃப்ரெஷ்ஷான தயிராக சேர்த்துக்கோங்க, புளிச்ச தயிரை எடுத்துடாதீங்க. இந்த மாதிரி க்ரீமியான தயிர் சேர்க்க போகும்போதே நேரம் ஆகுனாலும் சாதம் புளிச்சு போகாமல் இருக்கும். இப்போ மேலும் தேவையான அளவு உப்பு கொட்டி நல்லா நீங்கள் கலந்து விட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். இதுக்கு ஒரு சட்டி அடுப்பில் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், கடுகு, உளுந்து, கொஞ்சமாக சாப் பண்ண இஞ்சி, கைப்பிடி அளவு கருவேப்பிலை, ஒரு 10 மிளகு, முழு மிளகு, வரமிளகாவை முழுசாக சேர்க்குறதுக்கு மேலே நம்ம சில்லி ஃப்ளேக்ஸை உள்ளே ஆட் பண்ணால் நல்ல ஃப்ளேவராக இருக்கும். உங்கள்கிட்ட சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்தால் இந்த மாதிரி தூவிக்கோங்க. நான் பெருங்காயத்தூள் சேர்த்துருந்தேன், அந்த வீடியோ ஸ்கிப் ஆகிடுச்சு. நீங்கள் ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் அந்த தாளிப்பில் சேர்த்து சாதத்தோடு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டா சூப்பரான தயிர் சாதம் நமக்கு தயார். தயிர் சாதம் ஒரு சிம்பிளான ரெசிபி தான், ஆனால் அதை பர்ஃபெக்டான ப்ராசஸில் செய்ய போகும்போது நல்ல க்ரீமியான நல்ல ரிச்சான தயிர் சாதம் நம்மளுக்கு வீட்டிலையே தயாராகிடும். ரொம்ப லூஸாக கொடகொடப்பாக இல்லாமல் இந்த மாதிரி கெட்டியாக அள்ளி கொட்டினா விழுகிற அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பால் தயிரெல்லாம் உங்களுக்கு பத்தலைன்னா டேபிள் ஸ்பூன் கணக்கில் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணி கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ நேரம் ஆகுனாலும் உங்களுக்கு இறுகி போகாது, புளிச்சும் போகாது. இந்த ப்ராசஸில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சைட் டிஷ்ஷை பொறுத்த வரையும் அது நம்மளுடைய ஆப்ஷன் தான். உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குதோ அந்த மாதிரி செஞ்சு கொடுத்து அசத்துங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.